அவன் வந்திருக்கான். பாருங்கள் அண்ணா என்று வரவேற்று அவன் காலில் விழுந்து கும்பிட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு கட்டி தழுவுறீங்க. எதுக்குடா இவ்வளவு பாடு? இவ்வளவு பாடு எதுக்கு? இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா நான் போய் நான் என் வேலையை பார்த்துருப்பேன். நான் ஆட்டை பார்த்தனா, மாட்டை பார்த்தனா, மனைவியை பார்த்தனா, அத்தைக்கு பார்க்க கொடுத்துட்டுமே அத்தை பிள்ளைகளை பார்க்கறது, அத்தை பேரனோட பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வர தலைக்கு தலை மணியை கையில ஒரு கலையம்னு அவன் செதுக்க ஒரு ஒரு வேலை செய்துன்றீங்க. மாமன் செஞ்ச வேலை என்ன, நீங்க செய்யற வேலை என்ன? நான் வேணான்னு சொல்ல, நான் வேணான்னு சொல்ல, நீங்க போங்க, நீங்க உரம் வச்சுங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அட கட்டதான் சரி விட்டு நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க. இதோட சரியை விட்டு போச்சு. நான் போய் ஏன் போற பாக்குறேன். நீங்க உங்க பாபா இந்த பாவைக்கு பலவரைக்கு இந்த பட்டா பலவரா மாமா. ஓஹோ, உங்களுக்கு தெரியாது மாமா. சூர்யா வந்து என்ன மாமா கேட்டா என்ன மாமா நடந்தது? என்ன நடந்தது அதை சொல்லுங்க மாமா. அவன் போறதுக்கு வழி இப்படிதான் தான் போகணும்னு காட்டினா சத்த கொண்டாந்து ஊர் வழியும் காட்டி வாங்கலாம் அப்படிங்கிற கதை. நான் என்ன சோசியக்காரன்? நீங்க தான் மாமா சொல்லி என்ன நடந்தது, ஏதோ என்ன நடந்ததுன்னு கவனிக்க வேண்டியவா நீ. ஆமா இவன் கல்யாணத்தை விட்டுட்டு நீ சொன்ன நீனே சொல்லு மாமா. இது சொர்ணா ஊர்ல மருந்து விற்கிறான். சொன்னவனு போய் வாங்கிடுவான். என்னடா கதையில ஒண்ணு புரியாது மாமா. தெரியாது மாமா. அடுத்துமே துரியார் ராஜன் அவன் கேட்டபடியே எல்லாம் கொடுக்கவும் உண்டு. நீங்கள் குவலயம் அறிய போரி விடுத்துமே வந்த செய்தி விளம்பு வெளிய ராஜா மன்னாமே
அவனை கட்டி தழுவி கொஞ்சம் கூறானுயா கொஞ்சம் கூறானுமா இந்த மாமா யாரும் தெரியாதுன்னு அது வெளிப்படையா சொல்லி போச்சு. ஆமா நீங்க இதுல தலையிடாதீங்க, எங்களுக்குள்ள நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நெல்லுக்குள்ள அரிசி, பங்காளி நாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றீங்களா? நான் ஏன்டா இப்படி பாடுறேன்? ஆனா மனதோடு தவமுறை எச்சிட